வணக்கம். இது வேந்த டிவியின் திண்ணை முதல் அக்குவரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது தேர்தல் 2016 மாபெரும் வெற்றி சாத்தியமா என்ற தலைப்பில். நேற்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனது தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு முன்பு பெற்ற வெற்றிகளை விட மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் 184 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு எந்த கட்சியும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை இதுவரை பெறவில்லை. அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திரு பாண்டியராஜன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்களும், திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தமிழன் பிரசன்னா அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு ஆதி நெடுஞ்செழியன் அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு வன்னியரசு, அதாவது இன்னைக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு முழக்கமிட்டு கொண்டிருக்கின்ற உங்களுடைய தலைவர்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி என்பதை பெற முடியுமா உங்களுடைய பார்வையில்? இல்லை, அதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஒரு களம் அமைத்து நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, இந்த ரெண்டுக்கும் அடுத்த கட்டமாக இருக்கிற அந்த கூட்டணி ஆட்சி, இந்த 3 கொள்கையை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து நாங்கள் வந்து இதுக்கான தொடர் பிரச்சாரம் செய்து தமிழகத்தில் வந்து ஒற்றை ஆட்சி முறை, குடும்ப ஆட்சி முறை, இந்த 2 ஆட்சி முறையும் மாற்றணும், இது ஒரு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசிட்டு அதன் மூலமாக உருவானதான் இந்த ஒரு வலிமையான கூட்டணி. இதில் என்ன புதிய வாக்காளர்கள், இன்றைக்கி 1 கோடிக்கு மேலே அந்த புதிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாருமே எங்களை நாடி வந்து இந்த முறை நான் உங்களுக்கு தான் வாக்கு போடுவோம் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, உத்வேகம் இருக்குது. இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், மக்கள் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோடு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி அதிமுக வந்து மழை வெள்ளத்தில் வந்து எவ்வளோ மோசமாக வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது நான் வந்து திமுகவோ குறைச்சி மதிப்பிடுறதுக்காக நான் சொல்லலை, மக்களுடைய மனநிலையை சொல்கிறேன். நான் திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னார். அது வந்து உண்மையான, அவர் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. ஊழல் செய்வதில் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக. ஆற்று நீர் பிரச்சனையில், மணல் பிரச்சனையில் வந்து அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. நீங்கள் எந்த பிரச்சனையும் செஞ்ச ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தலித்துகள் மீது தொடரப்பட்ட படுகொலைகளாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் சொன்ன கருத்து நியாயமான கருத்து. அதில் அவங்க 2 பேரும் சம பலத்தில் இருக்கிறாங்கிறதுல மாற்றம். ஆனால் மக்களிடம் மக்கள் பிரச்சனைகளை கொண்டு செல்வதில் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அணி எது என்றால் அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்த இந்த அணிதான். இதுதான் வெல்லும் 2016. இது காலம் சொல்லுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேசும் திரு ஆதி நெடுஞ்செழியன், உங்களுடைய பார்வையில். குடும்ப ஆட்சி முறைன்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு குடும்பத்தை பார்த்தோம்னா தெரியும். அந்த குடும்ப ஆட்சி முறை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. அது மாதிரி நெடுநாள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாகவே வங்காளத்தில், கல்கத்தாவில் ஜோதிபாசு ஆட்சி இருந்தது, அது கூட மாறியுது. இந்த மாதிரி நிலையாக தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்த குடும்ப ஆட்சி முறையாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சியினுடைய கொள்கைகளை வகுத்து செயல்பட்ட ஆட்சி முறையாக இருந்தாலும் சரி, மாறுவதற்கான வாய்ப்புகள் உலகத்தில் நிறைய உண்டுங்கிறதுக்கு முன் படிப்பினை நமக்கு இருக்குது. இந்த வகையில் பார்க்குற பொழுது இந்த தேர்தலை பொறுத்து 2016 யாராலும் கணித்து சொல்ல முடியாத ஒரு நிலை தான் தற்பொழுது உலவி கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை பலம் பெறுவதற்கான தகுதிகள் தனக்கு இருக்குதா இல்லையா என்பது உள்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலையில் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்க போல, அதாவது பெரிய கட்சிகள் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை எடுக்கிறதுங்கிறது தவறில்லை. உங்களை போன்ற சிறிய கட்சிகள் எப்படி 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்றதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? எப்படி அந்த மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் நீங்க நினைக்கிறீங்க? 3 கொள்கைகள் ஐயா குறிப்பிட்டார், வன்னியரசு குறிப்பிட்டார். மதுவை ஒழிக்கிறோம், அது மாதிரி ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற பொழுது, ஊழல் செய்த பெரிய கட்சிகள் என்று பெயர் எடுத்த 2 கட்சிகளை பற்றியும் பல முனை தாக்குதல்களில் எங்களுடைய பங்கும் உண்டு. அந்த எங்களுடைய பங்கு எங்களுக்கு வெற்றியை தருகிறதோ இல்லையோ அவர்களுக்கு வீழ்ச்சியை தரும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஓகே, பிரசன்னா. 2 விஷயங்களை இங்கே மையப்படுத்தணும். அண்ணன் வன்னியரசு அவர்களும் மரியாதைக்குரிய நெடுஞ்செழியன் அவர்களும் 2 குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. முதல்ல எடுத்த உடனே வந்து 50 ஆண்டு கால ஊழல் ஆட்சி இப்படி பட்டியல் போடுகிற போது நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா,
இப்போ விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணி சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த வன்னியரசு அவர்கள் வந்திருக்கிறார். இந்த இயக்கம் தொடங்கி ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேல் இருக்கிறது. ஒரு இயக்கத்தினுடைய வடிவமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தொடங்கி 18 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து விட்டோம். ஆக 25 ஆண்டுகளில் தனக்கான வாக்கு வங்கியை கூட உயர்த்த முடியாத சூழ்நிலையில் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாது யார் மீதெல்லாம் இப்போது குற்றம் சுமத்துகிறீர்களோ, யார் மீதெல்லாம் நீங்கள் இப்போது ஊழல் செய்தார்கள், இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், இவர்கள் ஆணவ படுகொலையை கண்டிக்கவில்லை, இவர்கள் சாதிய கண்ணோட்டத்தோடு நடக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறீர்களோ, அந்த குற்றங்கள் எல்லாம் கூட்டணி என்கிற அந்த கப்பலில் சேர்ந்து பயணித்த போது அந்த பார்வை தெரியவில்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞரோ, இன்றைக்கு இயக்கத்தை வழிநடத்துகிற பேராசிரியரோ அல்லது பொருளாளரோ யாராவது ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டு சிறை சென்றார்களா என்பது என்னுடைய கேள்வி. தொடர்ந்து சமூக நீதிக்கு எதிராக எங்கேயெல்லாம் குரல் எடுக்கிறதோ, அது மண்டல் கமிஷனுடைய நடவடிக்கைகளாகட்டும், இடஒதுக்கீடாகட்டும், வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடாகட்டும், அல்லது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரமாகட்டும், அதையெல்லாம் செய்தது யார் என்கிற பட்டியலிடுகிற போது அந்த பட்டியலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் பரிசுக்கு தகுதியான இயக்கம். அது இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியல. எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சுதான் ஒரு கலைஞர் ஒரு பெரிய ராஜதந்திரி கூட்டணி அமைப்பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்ற பட்சத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியாம நீங்க திடீர்னு வர்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல, நீங்க எடுத்த உடனே நான் கூட 89ல இருந்து ஆரம்பிக்கலான் இருந்தேன். நீங்க 71 நீங்க 1971ல மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து களத்துல நிற்கிறார். உடம்பெல்லாம் மூளை என்று சொன்னப்பட்ட ராஜாஜி அவர்கள் களத்துல நிற்கிறார். சோ இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் ஆசானாக தெரியப்படுகிற காமெடி நடிகர் சோ களத்துல நின்று பிரச்சாரம் பண்றார். மிகப்பெரிய கவிஞர் என்று சொல்லப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் ஊர் பூரா பிரச்சாரம் போறாரு. மிகப்பெரிய தலையிலேயே எனக்கு கனம் இருக்கிறது என்று சொன்ன மாண்புமிகு மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஊர் ஊராய் போய் பிரச்சாரம் செய்தார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு இன்றைக்கு வந்த காங்கிரஸ் கூட தேர்தலுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகத்தான் வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டது என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதின அந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் 205 இடங்களில் போட்டியிட்டு 184 இடங்களில் வெற்றி பெற்றது. இன்றைக்கு அந்த மறுவடிவமாக 2016 தேர்தல் வர இருக்கிறது. கூட்டணி குறித்து அண்ணா தெளிவாக எம்ஜிஆர் என்ற மாபெரும் மனிதர் இருந்தாருங்கிற வசதியா மறந்துட்டு பேசுவது. ஒரு நிமிஷம், எம்ஜிஆரை மாபெரும் சக்தி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், எம்ஜிஆரை மாபெரும் வரலாற்று தவறு என்று நான் சொல்லுகிறேன். திரு பாண்டியராஜன், அதாவது இன்னைக்கு உங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதற்காக நீங்க கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் எந்த கூட்டணி ஒரு பெரிய கட்சியோடு நீங்க கூட்டணி அமைக்காம சிறு அமைப்புகளோடும் சிறிய கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 234 தொகுதியில் இப்போ போகிற போக்க பார்த்தா 234 தொகுதியில் உங்களுடைய கட்சி போட்டியிடுறதா தெரியுது, அதாவது இரட்டை இலை சின்னத்தில். அந்த மாதிரியான ஒரு மாபெரும் வெற்றி சாத்தியமா அதிமுக? கண்டிப்பா சாத்தியம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 11 கட்சிகள் சீட்டு எடுத்து நிற்கக்கூடிய தகுதி படைத்த கட்சிகள் ஏற்கனவே அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சாதாரண கட்சின்னு நாங்கள் நினைக்கல. சிறு கட்சிகள் என்பதால் அவர்களை சிறுமைப்படுத்துவது எங்களுடைய எண்ணம் கிடையாது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் மிக ஆழமாக வேர்பிடித்த கட்சிகள். அதனால நாங்கள் அவங்க அலையன்ஸ் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். முதல்ல குறைந்தது 11 கட்சிகள் இப்போ எங்க ஆழமாக வேர்பிடித்த கட்சிகள்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்றதுங்கிறது ஆமாம், கண்டிப்பாக அவ்வளோ ஆழமாக வேர்பிடித்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க இருக்கிற பெல்ட்ல இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. யாருமே தொடாத பல பிரச்சனைகளை அவங்க எடுத்து போரிட்டு இருக்கிறாங்க இந்த 5 வருட காலத்திலே கூட. அதனால அவங்கள ஒரு ஊமைக்கு தான் சொல்றேன். அதுக்காக ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சியோ இல்லை உங்க வாண்டையார் அவர்களுடைய கட்சியோ மற்றபடி பூவை அவருடைய கட்சியோ குறைத்து நான் மதிப்பிட விரும்பல. முதல்ல அதை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஓகே. இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 வருடங்களில் அம்மாவின் தலைமையில் இருந்த ஆட்சியில் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் யாருமே செய்யாத நலத்திட்டங்கள். குறிப்பாக 10 நலத்திட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபேன் மிக்சி கிரைண்டரில் ஆரம்பித்து அம்மா உணவகம் வரைக்கும். இன்னைக்கு அம்மா உணவகம் 4 மாநிலங்களில் அதை ரிப்பீட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாடுகளில் ஈஜிப்து தைவான் உட்பட நாடுகளில் அதை ரிப்பீட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னதமான நலத்திட்டங்கள் தமிழகத்துக்கு தரப்பட்டிருக்கின்றன. இது
ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்கும் ரீச் இருந்திருக்கு. அது தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், டெல்லியில கூட வந்து அம்மா உணவகங்கள் மாதிரி உணவகங்கள் திறக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து குறிப்பாக தாலிக்கு தங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திட்டம் வந்து ரொம்ப நல்லா கன்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதனால 10 நலத்திட்டங்கள், உன்னதமான நலத்திட்டங்கள் நாங்கள் கொண்டு போயிருக்கோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்தில் இருந்து தொழில் வளர்ச்சி வரை, விவசாயத்தில் சாதனைகள் படைத்ததிலிருந்து அதற்கு மேல் வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் விஷன் 2023 போட்டு எப்படி வந்து தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி அன்பழகன் அவர்கள் விட்டு சென்ற அந்த 69,000 ரூபாய், அவங்க வந்து 2011 மார்ச்ல விட்டுட்டு போன தனிநபர் வருமானம் 69,000 ரூபாய். அதிலிருந்து இன்னைக்கு 1,28,000 ரூபாயை தாண்டி தமிழகத்தை கொண்டு சென்றது இந்த 5 வருடங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக அரசாங்கத்தில் 65,000 கோடியில விட்டுட்டு போன பட்ஜெட் சைஸ் 1,88,000 கோடி பட்ஜெட்டாக உருமாறி இருக்கிறது 5 வருடங்களில். இதெல்லாம் நடந்தது இல்ல. அதே 5 வருடங்களில் 1 லட்சம் கோடி கடன் வந்து இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறதுங்கிறத நீங்க ஒத்துக்கணும். 2,42,000 கோடி கடன் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி இருந்த தமிழகத்துடைய பொருளாதாரம் இன்று 11 லட்சம் கோடியாக உருமாறி இருக்கிறது. மகாராஷ்டிராவை தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறோம் என்று வந்து உத்தரப்பிரதேசத்தை தாண்டி இருக்கும். அவங்க இருந்தப்போ வந்து பொருளாதார நிலைமை 3வது இடத்துல இருந்தோம், நம்ம இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். தனிநபர் வருமானத்தில் மகாராஷ்டிராவுக்கு மேலே போயிருக்கோம். நம்ம வந்து கேரளாவை தாண்டி இருக்கோம். MMR, IMR இந்த 2 குறியீடுகளில். அது மாதிரி வந்து கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சி துறைகளிலும் மிகப்பெரிய அளவில் கால் பதித்து முத்திரை பதித்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் 234 தொகுதியும் வந்து ஜெயிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு என்பதை மையப்படுத்தி 1,09,00,000 பேருக்கு முறை சார்ந்த வேலை வாய்ப்பை உருவாக்கியது இந்த அரசாங்கம் கடந்த 5 வருடங்கள்ல. PF டேட்டா நீங்க பார்த்துக்கலாம். இது எதுவுமே நான் வந்து எவிடன்ஸ் இல்லாம சொல்லல. அந்த வேலை வாய்ப்பு உருவானதற்கு காரணம் தொழில் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து தமிழக மக்கள் எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கா முடிவு எடுப்பாங்க. ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம், அந்த மாதிரி தான் ஸ்விங் இருக்கும். எப்பயுமே வந்து அறகுறையா வந்து இந்த தொங்குற சட்டசபையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வராது. அதனால எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து அந்த 234 சீட்லேயும் வந்து மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, பேசுவோம். ஒரு சீரழிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. தேர்தல் 2016 மாபெரும் வெற்றி சாத்தியமா என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு பிரசன்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து ஒரு சிக்கல் நீடித்து வருதுங்கிற மாதிரி பொதுவான தகவல் வருது. இதை எப்படி சமாளித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி வந்து சந்திக்க போறீங்க? நீங்க என்னமோ கூட்டணிங்கிறதே இப்பதான் உருவாயிருக்கிற மாதிரியும் புதுசா வந்து இந்த தேர்தலில் ஒரு முறை அதெல்லாம் கூட்டணிகள் குறித்து ஒரு சுற்று இல்லை, 2 சுற்று இல்லை. மரியாதைக்குரிய நான் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் தேமுதிகல இருந்த பொழுது தேமுதிக வந்து அதிமுகவுக்கு கூட்டணிக்கு போறப்ப சாயங்காலம் கதவு அடைச்சாங்க. போயஸ் தோட்டத்துக்கு நைட்டு சாயங்காலம் விடிய காலையில 4 மணிக்கு தான் கதவு திறந்து விட்டாங்க. இது கூட்டணி பேச்சுவார்த்தை, இதுல பிரச்சனை எல்லாம் இல்லை. வந்துட்டாங்க, மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இதுதான் வந்து நாங்கள் தலைவர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் கூட்டணியை குலாம் நபி ஆசாத் முடிவு செய்திருக்கிறார். சீட்டு இடங்கள் எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை என்பது இன்னும் காலங்கள் இருக்கு, அதற்கான நேரங்கள் இருக்கே தவிர அது பிரச்சனை இல்லை. மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் அடுக்கிக்கிட்டே போனாங்க. ஒரு பெரிய பட்டியல், இதெல்லாம் நாங்க நம்பிக்கையா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அண்ணன்ட்ட அது நீங்க மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, மக்களாகிய நாங்கள் சொல்லணும்ல நாங்க பாக்குறோமா இல்லையான்னு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அண்ணன் இதுல 2வது இடம், இதுல 3வது இடம் அப்படின்னாங்க. தமிழ்நாடு இப்போ ஒரு இடத்துல முதல் பரிசு வாங்கியிருக்கு. அது எதுன்னா நேஷனல் எக்கனாமிக்கல் அப்ளைடு ரிசர்ச் சென்டர் வந்து சொல்லியிருக்கு, தொழில் தொடங்குவதிலையும் தொழில் முதலீடுகள்லையும் மிகப்பெரிய ஊழல்லையும் லஞ்சத்திலையும் முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசினுடைய கணக்கியல் புள்ளியியல் விவரத்துறை ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்கு. ஆமா, அதை விட விவசாயிகள் தற்கொலையே அதிகம் அப்படின்னு நாங்க சொல்லல. மத்திய அரசினுடைய ஒரு தணிக்கைத்துறை, ஒரு புள்ளியியல், அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து ஒவ்வொரு குவார்டர்லிக்கும் ஒவ்வொரு முடிவுகளை வெளியிடுறப்ப 3-4 நாளைக்கு முன்னாடி அதைத்தான் சொன்னாங்க. அதை போல நாங்கள் முதலீடு தொழிற்சாலை அப்படின்னாரு. 3-4 நாளைக்கு
முன்னாடி வந்து சென்ட்ரல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இதை வெளியிட்டாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் தொழில் தொடங்குவதிலும் கடைசி இடத்தில் இருக்கிறது. புதிதாக பிறப்பிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் கூட 12,000 கோடிக்கு மேல் ஒரே ஆண்டுல வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வெறும் 501 கோடி தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதையெல்லாம் தாண்டி அண்ணனுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, இந்த பொற்கால ஆட்சியில இட்லி சுட்டு விற்கிறது வந்து பெரிய சாதனைன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவனுக்கு தொழில் உணவு இல்லாத ஒரு ஏழைக்கு ஒரு குறைந்த விலையில் வந்து இட்லி கொடுப்பது எப்படி வந்து நீங்க கொச்சைப்படுத்த முடியும்? அதான் இன்னைக்கு 2-3 மாநிலங்கள்ல இது ஒரு மாதிரியான முன்மாதிரி திட்டம் அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு டெல்லியிலேயே வந்து இன்னைக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. ஒரு நிமிஷம், இது அரசே தவிர மடம் கிடையாது. மடத்துல தான் ஓசில சோறு போடுவாங்க. அரசு என்பது ஓசில ஒரு நிமிஷம் இல்ல, ஓசில நீங்க டிவி கொடுத்தது அதெல்லாம் எங்க வைக்கிறது? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஓசினா நீங்க கொடுத்தீங்கல டிவி, இல்ல நீங்க கொடுத்த ஓசி கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரே கேள்வியை நான் புரிஞ்சுக்கல. நான் இல்ல பிரச்சனை, உங்க கேள்வியை நான் புரிஞ்சுக்கல. ஓசின்னு சொன்னா டிவி கொடுத்தீங்களே அதுக்கு பேர் என்ன? ஒரு நிமிஷம், நீங்க அந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ஒரு நிர்வாகத்தினுடைய பிரதிபலிப்பு. வள்ளுவன் சொல்லி இருக்கிறான், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு. நீங்க ஒருவனுக்கு பசிக்கிற போது ஒரு மீன் துண்டை தூக்கி போட்டு சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு நாளைக்கு இந்த மீன் பிடிக்க கத்துக் ஒரு நிமிஷம் கதையை இந்த ஒரு நிமிஷம் ஒரு தத்துவம் என்பது நீங்க காரல் மார்க்ஸை மறந்துடுவீங்களா, அம்பேத்கரை மறந்துடுவீங்களா? நான் மறக்கலாம், என்னுடைய உடல் மறக்கலாம், ஆனால் எனக்கு பின்னால் வருகிற சந்ததியும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கும், பெரியாரை தூக்கி பிடிக்கும். அது தத்துவம். டிவியோட ஒப்பிட்டீங்க, இட்லி கடையும் டிவி. டிவி என்பது ஒரு அறிவுசார் நிகழ்ச்சி, அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற நிகழ்ச்சி. இல்ல கொடுத்த இலவசங்கள்ல உணவை விட டிவி வந்து அறிவு வளர்க்குது. உணவு பசி பெருசா. திரும்பவும் சொல்றேன், உணவு பசியை ஏற்படுத்தி இருக்கிற அரசு இந்த அரசு. தமிழனை தட்டேந்த வைத்திருக்கிற அரசு. புரட்சி தலைவர் என்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி சத்துணவு திட்டம்னு போட்டாரோ, அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு தம்பி தமிழன் பிரசன்னா சொல்றாரு. என்ன சொன்னார்? தமிழர்களை தட்டேந்த வச்சுட்டாங்க, இதே வார்த்தையை அவர் சொன்னார். அதை வந்து அவர் உணர தொடங்கியது 13 வருஷத்துக்கு அப்புறம். 13 வருஷம் கழிச்சு வனவாசம் போயிட்டோம், கையில் தேன் வந்தது, புறங்கை இணக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லி திரும்பி வந்தார். 13 வருஷம் வந்து அவர் அதுக்காக வந்து வனவாசம் போக வேண்டி இருந்தது. அதே வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு இந்த வேந்தர் டிவி பாதுகாப்பில் இருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையை வெளியே போய் நின்று மேடையில் சொல்லுங்க. அம்மா உணவகத்தை பற்றி இட்லி கடை அது வந்து அப்படின்னு கொச்சப்படுத்தி, அதனாலதான் இன்னைக்கு வந்து நீங்க இந்த தேர்தலில் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போக போகுது டிஎம்கே வந்து. ஏன்னா இந்த பாருங்க, நலத்திட்டம் என்பது இந்த நலத்திட்டத்தை 2011 இருந்து 2016 வரைக்கும் 186 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெருநிறுவனங்கள்ட்ட போடப்பட்டிருக்கு. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்த 98 உட்பட. இந்த பெருநிறுவனங்கள் போக சிறு குறு நிறுவனங்களோட 10,073 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. தொழில் முனைவர்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து இன்னைக்கு தாட்கோ மூலமாக 14,000 இளைஞர்கள் வந்து தொழில் முனைவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீட்ஸ் புதிய தலைமுறை தொழில் முனைவோர் திட்டத்துக்கு கீழே, நீட்ஸ் என்ற திட்டத்துக்கு கீழே இன்னைக்கு வந்து 2,650 பேர் வந்து புது தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில். இதெல்லாம் வளர்ச்சி திட்டம் இல்லைன்னா எது வளர்ச்சி திட்டம்? திருவண்ணியரசு இல்லை, நான் எதுவுமே பேச வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக 2 பேரும் சொல்லும் பொழுதே வந்து அதனுடைய பலன் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் பொழுது மக்கள் அது பார்த்துட்டு நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் செய்கிற தவறுகள் அவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்ச தவறுகள் சொன்னால் எங்ககிட்ட தவறுகள் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இந்த அணியில் இருக்கிறோம் அத்தனை பேருமே வந்து ஒரு தூய்மையான போராளிகளா இருக்கிற தலைவர்கள். பலமுறை எங்க தலைவர் எம்பியா இருந்தாரு, 5 ஆண்டுகள் எம்பியா இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினர். ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இன்னும் கையூட்டு பெற்றாரு இல்லைன்னா இது பண்ணாருன்னு சொல்ல முடியாது. நாங்க தூய்மையா வந்து செயல்பட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு 2 பேரும் வந்து இன்னைக்கு இருக்கும்பொழுது நாங்க எந்த அளவுக்கு ரீச் ஆகிறோங்கிறது தெரியறதுக்காக இந்த செய்தியை சொல்றேன். இது வேற ஒரு கோணத்தில் நம்ம சொல்லலாம். 2வது முக்கியமாக வந்து நம்முடைய சகோதரர் பிரசன்னா சொன்ன செய்திகளில் நான் ஒரு முக்கியமான பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டுகள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இப்போ தான் வந்து வாக்கு சதவீதம் அவ்வளோ தான் வந்திருக்கீங்க, ஏன் வந்து இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சும் நீங்கள் வந்து ஒன்றும் வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னார். சமூக நீதி இயக்கமான பெரியார் தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையான சமூக நீதி இயக்கமாக இருந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பு தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்தில் பிரச்சனை, எந்த இடத்துல இந்த சமூகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அந்த சமூகத்திற்கு நீதி கிடைப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பு வந்திருக்காது. ஆக
சமூக நீதி என்பது அங்கே வந்து பெரியாருக்கு பிறகு அங்கே செத்து விட்டது என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காட்சிகள் நிறையா இருக்கின்றது. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக நம்ம சொல்லணும்னா, முற்றிலுமாக தமிழகத்துடைய வளர்ச்சியை கடந்த 50 ஆண்டுகளாக சிதைத்து விட்டார்கள். இவர் அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொன்னார்கள். அவர் பல புள்ளி விவரங்களை சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் புள்ளி விவரங்களோடு தான் எந்த விவாதங்களும் பேசுவார்கள். ஆனால் உண்மையாகவே அவருடைய மனசாட்சிக்கு தெரியும், இன்றைக்கு தற்கொலைகள் என்பது வெளிப்படையாக விவசாயிகளுடைய தற்கொலை எங்கே அதிகமாக இருப்பது என்றால் கடந்த 3 ஆண்டுகளில் அதிகம். ஐயா, மிக குறைவு தமிழகத்தில். மத்திய பிரதேஷ் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து சொன்ன புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கல்வியிலும் சரி, தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடப்பதும் இந்த ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் 82 ஆணவ படுகொலைகள் நடந்திருப்பது கடந்த 3 ஆண்டுகளில் நடந்திருப்பது என்று எவிடன்ஸ் அமைப்பு புள்ளி விவரங்களோட சொல்லி, அதுவும் இந்த ஆட்சியில் தான். ஆக இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் விஷ்ணுபிரியா தற்கொலையாக இருக்கட்டும், கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், இளவரசன் படுகொலையாக இருக்கட்டும், தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அல்லது அமைச்சர்களாக இருப்பவர்கள் யாராவது ஒருவர் போய் அங்க பார்த்திருப்பார்களா? நான் என்னன்னா, சில சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்து எந்த ஆட்சியிலும் நடைபெறுவது சாத்தியம். அதாவது குற்றமே நடைபெறாம ஒரு ஆட்சி வந்து நடத்தணுங்கிறது வந்து அது சாத்தியமா தெரியல. ஆனா இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இந்த திராவிட கட்சியில் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது தொழில் வளர்ச்சிகளாகட்டும் கல்வி வளர்ச்சிகளாகட்டும் எந்த இதுலயுமே வளர்ச்சி இல்லைன்னு சொல்றது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. சம்பவங்களை நான் பட்டியலில் இடஒதுக்கீடுக்காக பிரசன்னா சொல்லும்போது இடஒதுக்கீடுக்காக வந்து அவங்க என்னென்ன போராட்டங்கள் முன் வச்சாங்க, இன்னைக்கு மண்டல் கமிஷனை வந்து அதை பரிந்துரை பண்ணி அதுக்கு வந்து எவ்வளவோ பண்ணிருக்காங்க 2 கட்சிகளுமே. என்ன சொல்றேன்னா, ஒரு நீங்க ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு சம்பவங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு அடையாளமா தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏதோ இல்ல ஒரு சில சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்சியில் நடக்குது. எந்த ஆட்சியில் நடக்கல, எந்த மாநிலத்தில் நடக்கல, இந்தியாவை பொறுத்தவரை எந்த மாநிலத்தில் சம்பவங்கள் இல்ல. சம்பவங்கள் அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதே அல்ல. எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டா வருது. இருங்க தொழில் வளர்ச்சி தொடர்பா இவங்க வந்து புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. நான் கேக்குறேன், அதுக்காக சொல்றேன். தொழில் வளர்ச்சி தொடர்பா புள்ளி விவர கணக்கு சொல்றாங்க. அதே புள்ளி விவர கணக்குகள் நீங்க வந்து நீங்க வெறுமனே வந்து இங்க இருந்து அங்க வெளிநாடுகள்ல இந்த தொழில் வளர்ச்சி பத்தி பேசுறாங்க, பெருமை பேசுறாங்க. உள்நாட்டில் இவர்களுடைய உண்மையான வளர்ச்சி என்ன விவரங்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்தால் அடுத்தடுத்த இந்த அடிப்படையில் நான் சொல்றேன். அதாவது இப்போ 2014 பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதாவுடைய தலைமையில் ஒரு 19% ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க இன்னைக்கு அந்த காலகட்டத்தில். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா உங்கள் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இன்னும் கூட்டணி முடிவாகலை. எப்படி வந்து இந்த தேர்தலை சந்திக்க போறீங்க? 2 கட்சிகளுக்கு மாற்றுங்கிறது எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி சேர்த்து போட்டியிடுகின்ற பொழுது ஊழலை பெருமைப்படுத்தி, ஊழலை மிகவும் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பதை விளம்பரப்படுத்தி அந்த கட்சிகளையே முண்ட முடியாமல் செய்திருக்கிறோம். எங்கே? மற்ற மாநிலங்களில். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னாங்க, அதாவது 2 கட்சிகளுக்கும் மாற்றுங்கிற பேசுகிற பட்சத்தில் இன்னைக்கு திமுக அதிமுக தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான கூட்டணியாக இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி நிற்கிது இல்லையா? அந்த கூட்டணியோடு சேர்ந்து இந்த 2 திராவிட கட்சிகளை வீழ்த்துக்குண்டான முயற்சியில் இறங்கியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாமக பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது, உங்களுடைய பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியும் தனியாக இருக்கிற பட்சத்தில் எப்படி மாற்றுன்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் மாற்றுன்னு சொல்ல முடியாது? எங்களுக்கும் ஓட்டு வங்கி இருக்குல்ல. இல்லை, அதே மாதிரி தான் மாற்று எல்லாரும் சொன்னால் மறுபடியும் வந்து இப்போ நேற்று நடந்த ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் தான் மாற்றி மாற்றி வந்து அதிகமான ஜெயிக்க போறாங்க மாதிரி ஒரு திராவிட கட்சிகள் மாற்றி வந்து பெரும்பான்மையிட போறதுங்கிறது கருத்து கணிப்பு சொல்றாங்களா? எல்லாமே கருத்து திணிப்பு தான். இப்போ கருத்து திணிப்பு தான். கருத்து கணிப்புன்னு 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த கருத்து கணிப்பு அத்தனையுமே சட்டசபை தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி தலைகீழ் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதனால அதை கருத்தில் வச்சு நாங்கள் பேச முடியாது. நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டால், யார் யார் என்ன செய்தார்கள் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. நாங்கள் குறுந்தொழிலுக்காக இவ்வளவு கடன் வழங்கி இருக்கிறோம், தாட்கோ மூலமாக செய்கிறோம், சிட்கோ மூலமாக செய்கிறோன்னு அங்கே நடக்கிற ஊழல் நாங்கள் குறிப்பிடுறோம். சாதாரண ஒரு ஏழை விவசாயி ஒரு கடன் பெறுவதாக இருந்தால் எவ்வளவு லஞ்ச பணம் கொடுத்து அந்த கடனை பெற வேண்டியிருக்கிறது, அதை நாங்கள் குறிப்பிடுறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பெருங்காயம் இருந்த பாண்ட மாதிரி அந்த வாசத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இன்றைக்கு நாங்கள் எந்த விதமான சாதனைகளும் செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால், ஏன் உங்களுடைய தளபதி நாங்கள் செய்ததற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று பகிரங்கமாக சொல்கிறாரு? நாங்கள் 5 ஆண்டு வளர்ந்திருக்கிற கட்சி 6வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நாங்களும் மிகுந்த இடங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதே நம்பிக்கையில் நாங்கள் மற்ற கட்சிகள் செய்கின்ற நல்லது கெட்டது இவைகளையெல்லாம் ஆராய்ந்து தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். ஓகே. ஒரு சிலைக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. தேர்தல் 2016 மாபெரும் வெற்றி சாத்தியமா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு பிரசன்னா, அதாவது இன்னைக்கு பல அணிகள் களத்தில் இருக்கிற பட்சத்தில் வாக்குகள் சிதறி வந்து அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? ரொம்ப அற்புதமான கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு 2 பதில் சொல்லணும். அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வையை அவையில் வச்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகங்கள் தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிட கழகங்கள் சமூக நீதி பார்வையில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பாதையில் போயிருந்தால் எங்களை போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோன்றிருக்க அவசியம் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தலைப்பையும் மீறி இது ஒரு மிக முக்கியமான விடயம். 2014 தேர்தல் வரைக்கும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிய சொற்பொழிவுகளினுடைய பதிவுகளை நான் வைத்திருக்கிறேன். வாழும் பெரியார், வாழுகிற அம்பேத்கர், தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு இவர் இல்லை என்றால் விடியலே இல்லை என்று 2014 வரைக்கும் சமூக நீதியை காக்கிற சமூக நீதி போராளி என்றெல்லாம் தலைவர் கலைஞரை பேசிவிட்டு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதியை பாதுகாக்கவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டுகளை வெற்று குற்றச்சாட்டுகளாகத்தான் நான் பார்க்கிறேன். இரண்டாவது, நெடுஞ்செழியன் பேசினார், மன்னிப்பு என்று சொன்னார். ஒரே ஒரு விடயம்தான், ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது, ஒரு அரசு நடக்கிற போது அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை மீறி ஒரு தவறு நடக்கலாம். அந்த தவறை புரிந்து கொண்டு அந்த தவறு எதிர்கால ஆட்சியில் வரக்கூடாது என்று அந்த தவறுக்கும் சேர்த்து ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த தவறுகள் நடக்காது என்று வெளிப்படையாக ஒருவர் மன்னிப்பு கேட்கிற போது அது பெருந்தன்மையாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர அது அரசியல் குற்றச்சாட்டாக அல்லது நீங்கள் இவ்வளவுதான் என்று அந்த மன்னிப்புக்கு பின்னால் ஏதேதோ அர்த்தம் கற்பிப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமாகத்தான் நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக நீங்க கேட்ட கேள்வி, இந்த தேர்தலில் திமுகவிற்கு எப்படி இந்த வாக்குகள் வந்து சேரும்? மிக முக்கியமான கேள்வி. நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், இங்கே வாக்கு வங்கிகளின் அடிப்படையில், வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தினுடைய ஜனநாயக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க இவர்களுடைய நாள் அமைப்பு, அதாவது மக்கள் நல கூட்டணி என்று சொல்லப்படுகிற கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அல்லது மரியாதைக்குரிய கோபால்சாமி அவருடைய இயக்கமாகட்டும், இந்த வாக்கு வங்கிகளை சேர்த்து பாருங்கள். கம்யூனிஸ்டுகளுடைய இயக்கங்கள், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் மொத்தமாக தேசிய அங்கீகாரத்தை இழந்து விட்டது. மார்க்சிஸ்ட் அவர்கள் இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய தேசிய அங்கீகாரமே காலியாகிவிட சூழ்நிலையில் தான் இவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இரண்டாவது, விடுதலை சிறுத்தைகள், அந்த கூட்டணியிலேயே அதிகமான தொண்டர் பலம் பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதை நான் மறுக்க மாட்டேன், நான் உள்ள அரசியலை பேசுகிறேன். அதற்கு பிறகு கோபால்சாமி அவர்களையும் மல்லை சத்யாவையும் விட்டால் அந்த இயக்கத்திலே வேறு ஆள் இல்லை. இதற்கு பிறகு இந்த 4.5% அல்லது 5% இணைப்பாக தேமுதிகவினுடைய தலைவர் வருகிறார். அவர் 8% அவருடைய ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் என்று பார்க்கிற போது இன்றைக்கு அவரிடத்திலே 4 அல்லது 5% இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த 5% சேர்கிற போது ஒரு 10% வச்சுங்க. இந்த 10-11% ஏற்கனவே 25, 27 என்று இருக்கிற அந்த ஊடகங்களோடு போட்டி போடுகிற போது ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லப்படுகிற இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் தான். அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அதை திரும்புகிற போது பொருளாதாரத்தால், தனிநபர் வருமானத்தால், சுற்றுச்சூழலால், லஞ்சத்தால், லாவண்யத்தால், இந்த ஒற்றை அதிகார குவிப்பு மையம் இதெல்லாம் சரி. அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் புதிய வாக்காளர்கள் சொல்றாங்க. அந்த வாக்காளர்கள் வந்து எங்கள் கூட்டணி தான் வாக்களிப்பாருங்கிறது திரு வன்னியரசனுடைய ஒரு பதிலா இருக்கு. அதே என்னுடைய நம்பிக்கையும் அப்படித்தான். அந்த 1 கோடி வாக்காளர்களும் நாங்கள் அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அந்த 1 கோடி பேரும் சமூக நீதியில் படித்ததற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவருடைய முப்பாட்டன் வேட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்கு லிவி ஜீன்ஸை போட்டு நீங்கள் சமூக நீதி பார்வையில் உங்களை அரசுக்கு எதிரான வாக்கு என்று சொல்லுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க வேட்டி கட்ட விட்டீங்க, செருப்போட விட்டீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து 35 லட்சம் இளைஞர்களுக்கு கையில லேப்டாப் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டியை உருவாக்கி கொடுத்தது அம்மா அவருடைய அரசு. இன்னைக்கு வந்து எந்த மாநிலத்திலையும் இல்லாம அவன் கையில வச்சிருக்கிறான், என்ன மாதிரி நடந்துட்டு போகுது அந்த பிள்ளைன்றதை காலேஜுக்கு போய் நின்று பாருங்க. அந்த பிள்ளைய யாரும் வந்து அந்த நன்றியை மறக்க மாட்டாங்க. நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க ஐயா, லேப்டாப் வந்து நாங்களும் தான் பாக்குறோம், நாங்க தான் போய் கொடுக்கிறோம். உண்மையாவே நீங்க போய் பாருங்க, நீங்க எப்படி வந்து நீங்க இது ஆதாரமற்ற அபத்தமான குற்றச்சாட்டு. ஒரு 10% குறைவான ஓட்டு வச்சிருக்கிற அந்த கூட்டணி எப்படி வந்து மாற்றம் சொல்ல முடியும் மாதிரி ஒரு முக்கியமான क्वेश्चन ரைஸ் பண்றாங்க. வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்து மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கூட்டணி உருவாக்குனார். அந்த கூட்டணியை வானவில் கூட்டணின்னு சொன்னாங்க, கிண்டல் பண்ணாங்க.
முழுமையாக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த சுதந்திரா கட்சியோடு ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார்கள். சீபா ஆதித்தனார் இருந்தார்கள். அந்த கூட்டணியெல்லாம் இருந்தது. அப்போ அண்ணா சொன்னது என்ன சொன்ன, என் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு, நான் ஏதாவது ஒரு தடி வச்சு அடிக்க முடியும், அந்த இதுதான் இந்த தடி அப்படின்னாரு. இன்றைக்கி நாட்டில் 2 நச்சுப்பாம்பு மட்டும் இல்லை, 3 நச்சுப்பாம்புகள், 4 நச்சுப்பாம்புகள் இருக்குது. அந்த நச்சுப்பாம்புகளை அடிப்பதற்கு நாங்கள் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கைத்தடியை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான ஒரு இதாக நான் சொல்கிறேன். ஏன்னா இல்லை இருங்க நான் சொல்கிறேன் காயப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து முழுமையாக பேரறிஞர் அண்ணா சொன்னா அது வந்து சரி, நாங்க சொன்னா வந்து சரி. பேரறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்கிறாரு, என் வீட்டுக்குள் வருகின்ற பாம்பு திருடன் புகுந்து விட்டான், அந்த திருடனை அடிப்பதற்கு சுதந்திரா தடியானது கம்யூனிஸ்ட் தடியா என்றுதான் நான் பார்ப்பேனே தவிர பாம்பு என்று அண்ணா ஒரு இடத்துல பதிவு செய்யவில்லை. அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது. இல்ல இது ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இருங்க வாபஸ் வாங்குறது என்ன நச்சு பாம்பு, என்ன நச்சு பாம்பு, அந்த நச்சு பாம்பு கூட இருந்தீங்க நீங்க இதனால மாத்தி மாத்தி இருந்தீங்கல்ல. அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் என்னை பொறுத்தளவில் 22% உள்ள நான் கேட்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்கள் 100% வாக்களிக்கிறார்கள். ஆனால் சமூக நீதியை பேசுகிற திமுகவை இருக்கட்டும் இல்லைன்னா அதிமுகவை இருக்கட்டும், நீங்கள் அந்த சதவீத அடிப்படையிலாவது சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக அவர்களுக்கு வந்து அந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறீர்களா? போராடுகிறோம். நாங்கள் 2009 சொல்கிறோம், சகோதரர் பிரசன்னாவுக்கு தெரியுமா என்று தெரியாது. 2009 நாங்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த கூட்டணி இருக்கும்போது மிக தெளிவாக சொன்னார்கள், காங்கிரஸோடு நாங்கள் இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம், இந்த முறை நீங்கள் அடுத்த முறை கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்த முறை நாங்கள் தனியாக நின்றோம். ஆனால் சொல்லிய பிறகும் அவர் வந்து இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தமிழினத்தை அழித்த ஒரு கட்சி தான், தமிழின படுகொலைக்கு உதவிய கட்சி தான், தமிழின படுகொலையை நடத்திய கட்சி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறது. கூடா நட்பு கேடாய் விளையும் என்று அவரே சொன்னவர் தான். நாங்க சொல்லல. நாங்க கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்கிட்ட உறுதி சொன்னாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இருங்க, நான் சொல்றேன், கடந்த தேர்தலில் காங்கிரஸ் இருந்தா நாங்க இருக்க மாட்டோம் சொன்னதுனால தான் அவர் காங்கிரஸை வெளியேற்றினாரு. இருந்தீங்க நீங்க கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட இல்லைங்க. நாங்க ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் பார்க்குற பொழுது அனைத்து கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில் ஊழல்லையோ அல்ல ஏதேனும் மக்களுக்கு துரோகம் செய்கின்ற நிகழ்ச்சிகள்லையோ பங்கெடுத்துக்கிட்டு தான். இப்போ அழகாக சொன்னாங்க, சமூக நீதிக்காக இங்கே கலைஞர் மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தாருன்னு. ராமானுஜரை பற்றிய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கி எழுதுகிற பொழுது அதை வெளியிடுற நேரத்தில் அவர்களுடைய பாதுகாவலனாக நான் தொடர்ந்து இருந்திருக்கிறேங்கிறார். ஆக இரு துருவங்களை சேர்த்து ஒரு பாதுகாவலனாக இருக்க முடியும்னு சொன்னால் அது அரசியலுக்காக சொல்லப்படுகின்ற சமாதான வார்த்தையை தவிர நீங்கள் சமூக நீதிக்காக பாடுபடுகின்ற ஒரு கருத்துன்னு யாராலும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரையும் அண்ணாவையும் காமராஜையும் ஏன் தான் இன்னமும் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை பேரும் இவர்களுடைய கொள்கைகளெல்லாம் மறந்து ரொம்ப நாளாச்சு, இவர்களுடைய நடைமுறை பாவனைகளையும் மறந்து ரொம்ப நாளாச்சு. அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய தூய்மை, அவர்களுடைய நேர்மை, இவைகளையெல்லாம் பேசுகிறதுக்கு யோக்கியதையே கிடையாது இவங்களுக்கு. ஏழைகளுக்கு உதவுறதில்ல, ஏழை பாங்காளன்னு பெயர் எடுத்தவர். அதே ஏழை பாங்காளனை பார்க்க 1967 ஏழை பாங்காளன் வாழுகின்ற இனிய பங்களாவை பாருங்கள்னு சொல்லி வாடகை கட்டடத்தை படம் முடிச்சு காட்டினவங்க தான் இந்த கலைஞர் கருணாநிதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகம். பட் எந்த விதத்திலையும் அவருடைய தாராள குணத்துக்கு இஞ்சும் குறையாம இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறை சொல்லவே முடியாதுங்க. நான் குறை சொல்ல, புரட்சி தலைவர் பேரையும் நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்ல வருவேன். புரட்சி தலைவருடைய எல்லா கொள்கைகளையும் புரட்சி தலைவருடைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நான் சொன்ன 10 நலத்திட்டங்களும் அதனுடைய வெளிப்பாடுகள். 10 நலத்திட்டங்கள் வெளிப்பாடு தாங்க. அந்த வெளிப்பாடு குறைபாடு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அறிவிப்பு எல்லாமே எப்ப இருக்குது? எப்ப இருக்குது? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து கட்டணம் சலுகை எப்ப அறிவிச்சீங்க? போருங்க, தேர்தல் அறிக்கையில வச்சிருந்தீங்களா இல்லையா? தேர்தல் அறிக்கையில வச்சிருந்தீங்க. எப்போ தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் அறிவிக்கிறாங்க. அதையும் சென்னை பட்டணத்துக்கு மட்டும்தான். பாக்கி இருக்கிறவங்க முதியவர்களே கிடையாதா? பாருங்க, பைலட் ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்டது இல்ல சார். வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் சலுகைகளை எல்லாம் கடைசி நேரத்தில் வாரி வாரி வழங்குறீங்க. இதுதான் உண்மை நிலைமை. ஓகே, பேசுவோம். ஒரு சில்லுக்கு பிறகு திண்ணை மீண்டும் தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம்
தொடர்கிறது. தேர்தல் 2016 மாபெரும் வெற்றி சாத்தியம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு வன்னியரசு, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு தனித்த கட்சிக்கு ஒரு மாபெரும் வெற்றி என்பது சாத்தியமா உங்களுடைய பார்வையில்? இல்லை, அதுக்கு சாத்தியமே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். எந்த அடிப்படையில் வருகின்ற கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டைம்ஸ் நவ் இன்னைக்கு நேற்று கருத்து கணிப்பு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 தொகுதியில் அதிமுகவும் 70 தொகுதிக்கு மேல் திமுகங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதர்ஸ் அப்படின்னு போட்டு 34 தொகுதி சொல்றாங்க. கருத்து கணிப்பாக அடிப்படையில் கூட வச்சுக்கோமே. கருத்து கணிப்புகள் வருது. போன இந்தியா டிவி கருத்து கணிப்புகளில் கூட பீகாரில் ஆட்சி அமைக்க போகிறது யாருன்னு சொன்னதில் நிதிஷ்குமாரோ இல்ல, அதை தாண்டி சொல்றேன், நடைபெற்ற தேர்தல் அனைத்துமே ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு வங்கி லெவல் இருக்கு, அந்த பர்சன்டேஜ்ங்கிறது தெளிவா பிரச்சனை. அதாவது நான் சொல்றேன், ஒரு ஒண்ணுமே இல்லாம பூஜ்ஜியமாக தான் ஆம் ஆத்மி இருந்துச்சு, எந்த பர்சன்டேஜும் இல்லை. ஆனா ஆட்சியை பிடிச்சாங்கல்ல, அதுக்கான சூழல் இருக்குங்கிறது நான் கேளுங்க. அதான் சொல்றேன், 5 கட்ட பரப்புரைகள் கூட சென்றிருக்கிறோம், பல ஆயிரம் கிலோமீட்டர் பரப்புரையில் சென்றிருக்கிறோம், கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறோம். அந்த சந்திப்பின் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். ஒரு கடைநிலை தொண்டனாக அந்த பரப்புரையில் நான் சென்றிருக்கிறேன். அவ்வளவு பேரும் இன்றைக்கி அந்த புதிய வாக்காளர்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எழுச்சியோடு இருக்கிறார்கள். இந்த 2 ஆட்சிகளும் பார்த்து விட்டோம். இன்றைக்கு மணல் பிரச்சனைகள் இருக்கட்டும், கனிம வள பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆற்று நீர் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 2 ஆட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கின்றன. ஒரு மாற்று இல்லை. இன்றைக்கி இவர் சொல்கிறார் தொழில் வளர்ச்சி இன்றைக்கி பெரிய எத்தனை கம்பெனிகள் மூடி இருக்கிறது என்பதை நாங்கள் பட்டியலிட முடியும். எத்தனை ஸ்ரீபெரும்புதூரில் அப்படியே மூடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தொழில் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. நான் குறைச்சி மதிப்புள்ள இந்த ஆட்சிக்கு எதிராக நான் சொல்லணும்னு இல்லை, அந்த மனநிலை தமிழக மத்தியில் தகித்து கொண்டிருக்கின்றது. பெண்கள் மாணவிகள் இருக்காங்களா, புதிய அந்த பெண்கள் இன்றைக்கி நாங்கள் போகிற இடங்கள்லாம் அதிகமாக பெண்கள் கூடியிருக்காங்க. நீங்கள் எந்த விஷுவல் எடுத்து பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் பெண்கள் அதிகமாக வர்றாங்க. அது ஒன்றே சாட்சி, இந்த ஆட்சி வீழ்த்தப்படும். இப்போ எங்களுக்கு திமுக ஒரு பொருட்டு இல்லை, எங்களுக்கு போட்டி அதிமுகவும் மக்கள் நல கூட்டணியும் தான். அதிமுகவும் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்த தேமுதிக கூட்டணியோடு தான் அவர்கள் போட்டியோடு. பேர் என்ன? அதாவது நாங்கள் ஒப்பந்தம் உங்களுக்கு ஒப்பந்தம் போடும்போது மக்கள் நல தேமுதிக ஐஃபன் மக்கள் நல கூட்டணி இதுதான் நாங்கள் வச்சுக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அணி என்றே அழைக்கப்படும் அதாவது சொல்லாடலில் வார்த்தையில் சொல்லுவோம் விஜயகாந்த் அணின்னு சொல்றதுங்கிறது ஒரு பெரிய இல்லை. கலைஞர் அணின்னு சொல்லுவோம். நாங்கள் இருக்கும்போது யாரோட கூட்டணி? கலைஞரோட கூட்டணி. யாரு கூட கூட்டணி? அதிமுக கூட கூட்டணி. அது மேக்சிமம் நீங்கள் தேசிய முற்போக்கு, அதை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்றது தேமுதிகன்னு சொல்றாங்க. அது ஒரு சாட்டான நம்ம சொல்றது, அது ஒரு குழப்பம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற தேர்தல் புரட்சித்தில் இந்த மாபெரும் வெற்றிக்கு எந்த மாதிரியான வியூகங்களை வகுத்திருக்கீங்க? வியூகங்கள் நிறைய வகுத்திருக்கும். ஒன்று கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேன்வசர்ஸ் ஒவ்வொரு பூத்துலையும் போட்டிருக்கிற ஒரே அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கழக வேட்பாளர்கள் அம்மாவே அவங்கள நேர்காணல் கண்டு 680 பேருக்கு மேலே அவங்களே நேர்காணல் கண்டு முடிவு செய்கிற தருணத்தில் இருக்கும். இந்த டயத்தில் கட்டமைப்பு மிக சீராக வெல் ஆயில் மெஷினரியாக உழைப்பதற்கு காத்திருக்கிறது. 44 நாட்கள் இன்னும் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் என்பது 3 மாதங்களுக்கு முன்னாலே அம்மா பேரவை மூலமாக ஐடி செல் மூலமாக துவங்கிவிட்டோம். மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு அவலாஞ்சையாக இது உருவெடுத்து பெருவெள்ளமாக வரும் பொழுது இப்போ நீங்கள் 130 சீட் 140 சீட்னு சொல்கிற ஒப்பீனியன் போர்டு எல்லாமே மாற்றி எழுதப்படும். 39 32 கேப் இருக்குன்னா அந்த கேப் வில் டிரான்ஸ்லேட் இன்டு அட்லீஸ்ட் 160 சீட்ஸ். அது தமிழகத்துடைய ட்ரெண்டே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் லைன்ஸஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அமைப்புகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அம்மாவோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை ஒரு வடிவெடுத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே சீராக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் தமிழக மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால தான் மிஷன் 234 அப்படின்னு சொல்லி அம்மா அறிவிச்சிருக்கிறாங்க. கடைநிலை தொண்டனும் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் இவ்வளோ பேர் 17,800 பேர் அவங்க பேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அம்மா பேருக்கு 8,000 பேர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எழுச்சி பார்த்தும் இந்த மிஷன் 234 பாசிபிள் இல்லைன்னு சொன்னால் அவங்க அவங்கள பற்றி நான் வருத்தப்படத்தான் செய்யணும். பிரசன்னா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க சொன்ன விஷயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு அவர் சொன்னார். அவர்களை
கையேந்துவர்களாக இல்லாமல் வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக உருவாக்கியது இந்த அரசாங்கம். 14,222 பேர் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து முதலாளிகளாக தாட்கோ மூலமாகவும் நீட்ஸ் மூலமாகவும் உருவெடுத்திருப்பது உண்மை இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். நான் அரசியல்லேருந்தே விளைவிக்கிறேன். இந்த அளவுக்கு தாக்கம் எந்த அரசாங்கமும் பண்ணது கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவங்கள பிரித்து பார்க்காம கைகோர்த்து அவங்கள நீங்களும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ்க்கு மேலே நீங்க முதலாளிகள்னு சொன்ன அரசாங்கம் அம்மாவோட அரசாங்கம். அதை மட்டும் நான் கண்டிப்பா இதயபூர்வமா சொல்றேங்க. எனக்கு தெரியும், நான் பயிற்சி கொடுத்துருக்கேன் அந்த ஒவ்வொரு தொழில் முனைவர்களுக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி, இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றவங்க இது இல்லாம இன்னைக்கு 145 பேர் காலேஜுக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்திருக்குன்னா அதனால பெனிஃபிட் ஆகிறவங்கள அடிமட்டத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே பெனிஃபிட் ஆகிறாங்க. நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் பாருங்க, அசர்ட்டிவா எழுந்து நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தலித் மக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உனக்கு நிகர் நான் வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கக்கூடிய இந்த ஆணவ கொலைகள் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து சமூகத்துல மிகப்பெரிய சீர்கேடு. சரிங்க, நாங்க இல்லன்னு சொல்லல. நாங்க இல்லன்னு சொல்லல. 7 பேரை சுட்டுக் கொண்ட ரத்தத்துல தான் நீங்க அரியணை ஏறினீங்க. பாருங்க, நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா செய்றீங்கன்னு சொல்றது அப்பட்டமான பாருங்க ஒரு சாதாரணம் இல்லங்க. நீங்க 7 பேரை சுட்டுக் கொண்டு அந்த இதுல தான் நீங்க ஏறினீங்க. முதல் படுகொலையே தலித்துகள் படுகொலை ஆன்மாலன்னு சொல்றேன் சார். தமிழ்நாட்டு அளவுக்கு தொழில் முனைப்புல நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செஞ்சு கொடுத்த அரசாங்கம் இந்தியால வேற எதுவும் இல்ல சார். அது நிஜம். நீங்க போய் பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய பிரஜைகள் தான். ஆமா, முக்கிய பிரஜைகள். நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்களே, சொன்னதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இல்ல நீங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த தமிழகத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு வேட்கையா இருக்கிறது என்னன்னா சாதி கொடுமைகள் தான். சரி, தனிச்சட்டம் ஏற்றுவது தொடர்பாக நாங்க பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த ஒரு கோரிக்கை நீங்க எங்காவது ஒரு இடத்துல நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை பார்த்து இந்த விஷ்ணு பிரியாவா இருக்கட்டும், கோகுல் ராஜா இருக்கட்டும், இளவரசனா இருக்கும், அந்த குடும்பத்திலிருந்து யாராவது அதிமுகவுடைய அமைச்சர்கள் அந்த பிரதிநிதிகள் போய் சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கிறீர்களா? இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதி வித்தியாசம் இல்லாம இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்க இந்த அரசாங்கம், தொழில் முனைப்பு பயிற்சிகள் கொடுத்து அவங்களை தொழில் முனைவர்களாக உருவாக்கியது இந்த அரசாங்கம். அதனாலதான் 1,08,00,000 பேருக்கு பிஎஃப் ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம். நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 1,08,00,000 பேருக்கு முறை சார்ந்த வேலைவாய்ப்பு வழங்கியது இந்த அரசாங்கம். அந்த திடனில் தான் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறதுக்காக வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். மிஷன் 234 என்பது நிறைவேறும். சொல்றாரு இல்லையா, ஒரு மிகப்பெரிய புள்ளி உரம் தாட்கோல நாங்கள் தான் சொன்னோம். தாட்கோவினுடைய தொடக்கம் எங்கேருந்து வந்தது, யார் தொடங்கியது, அந்த திட்டங்களை வகுத்தது யார்? நீங்க இன்னைக்கு சொல்றாருல 2006லேருந்து 2011 தமிழரசை போய் பாருங்க. எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு இன்னும் இவர் சொல்றாருல்ல, சாதாரண விமானத்தில் தாழ்த்தப்பட்ட பெண்கள் விமானத்தில் பயணிக்கிற அளவிற்கு அந்த விமான பணிப்பெண் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த முடிச்சறேன் சார், அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த அரசு. அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த அரசு. சொல்லுங்க, அது தொடருதுன்னு, அது குறித்து பணி நாங்க மேற்கொண்டு இருக்கோம்னு சொல்லுங்க, வாய் திறக்க மாட்டாங்க. இவ்வளவு பேசுறாருல்ல. தாழ்த்தப்பட்ட தேசிய ஆணையத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களும் படித்த அதிகாரிகளும் துன்புறுத்தப்படுவதும் சாதிய ரீதியான கொடுமை அனுபவிப்பதும் தமிழ்நாட்டில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் அதிகம் நடைபெறுகிறதுன்னு அறிக்கை இருக்கு. அதை மறுக்க முடியுமான்னு கேளுங்க. இவர் சொல்ற ஒரு அறிக்கை தமிழ் அரசு, இவங்க தமிழக அரசு அச்சிட்டு கொடுக்கிறது. மத்திய அரசு ஆணையம் இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க கொடுக்கறதுக்கு மறுப்பு உங்களால சொல்ல முடியாது. இவ்வளவு பேசுறாருல தாழ்த்தப்பட்டன்னு. சங்கர் படுகொலைக்கு ஏதாவது ஒரு அறிக்கை சொல்ல முடிஞ்சா? இல்ல. இதோட சார் நீங்க ஒரு நிமிஷம், நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. என்னுடைய கருத்தை பேச விடுங்க. நீங்க ஏன் என்னை பேச விட மாட்டேங்கிறீங்க? இது ஒன்று. நிறைவாக சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் பலகட்ட முனை போட்டி, வாக்குகள் சிதறுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். 3 நாட்களுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அற்புதமான ஒரு கடிதத்தை எழுதினார். 1989 தேர்தல் காலங்கள் எப்படி இருந்தது, 3வது அணி 4வது அணி, நாங்கள் தான் முதலமைச்சர் என்கிற அணி, எல்லாம் வந்தாலும் மாற்று சக்தி எது, ஆட்சி அமைக்கக்கூடிய மாற்று எது என்கிற பார்வை வருகிற போது இன்றைக்கு நமக்கு நாமே பயணங்களின் மூலம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதயத்தை ஈர்த்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். அதையும் தாண்டி 5,500,000 மனுக்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால்
மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்க இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதைவிட பலமுனை போட்டிகள் வந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் 1971 சாதனையையும் முறியடித்து 200 இடங்களில் உதயசூரியன் உதிக்க போகிறான். மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே. நெடுஞ்செழியன், முதல்ல மக்கள் நல கூட்டணி பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். அது பாண்டவரணின்னு பேர். பாண்டவர்கள் வெற்றிக்கு சூத்திரதாரியாக இருந்தது கண்ணன். அங்கே கண்ணன் கிடையாது. இல்ல நீங்க விவாதத்துக்கு போனீங்கன்னா மறுபடியும் விவாதம் நீள ஆரம்பிக்கும். என்னன்னு கேட்டா அவர்கள் பேசுகிற பொழுது இல்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிக்க போறேன். உங்க ஸ்டாண்ட் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க கூட்டணி இந்த மாதிரியான வியூகங்களை இந்த வருகிற சட்டமன்றத்துல பண்ண போறீங்க. ஒரே வரி தான். அதாவது சரி இருக்கட்டும், மக்களே இருக்கட்டும், சரி இருக்கட்டும், வேணாம். இப்போ அவங்க என்னன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. இதனால மக்களுடைய நம்பிக்கை இவர்கள் பெறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்ட என்னால் இயலவில்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நம்ம பேசிக்கிட்டோம். ஈழப்படுகொலைக்கு அடிப்படை காரணமாக இந்த இந்திய தேசிய காங்கிரஸோடு தொடர்பு கொண்டு எல்லா வகைகளிலுமே தமிழினத்துக்கு துரோகம் இழைத்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை நான் மனப்பூர்வமாக சொல்லியாக வேண்டும். அடுத்தபடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, அடிமை வாழ்வுக்கு அடித்தளம் வகுக்கின்ற மாபெரும் ஒரு இயக்கம். அமைச்சர்லேருந்து தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரையிலும் காலில் விழுந்தால்தான் மரியாதை என்ற நிலையை வெள்ளிடை மலையாக இந்த உலகம் புரிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறது. எனவே அந்த அடிமை வாழ்வு வேண்டாம் என்று அவர்களிலேயே பல பேர் கூடாரத்தை விட்டு காலி செய்து வெளியே செல்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய வாக்கு வங்கியை பொறுத்தவரையில் முன்னால் இருந்த சதவீதம் இருக்கும் என்றவர்கள் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர அதில் உண்மை இருக்க போவதில்லை என்பதை இந்த 2016 தேர்தல் நிரூபிக்கப் போகிறது. கடைசியாக ஐஜேகேக்கு வருகிறேன். ஐஜேகே கட்சி பாரதிய ஜனதாவுடன் எங்களுக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்தால் உங்களுடைய ஊழல் ஒழிப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நலத்திட்டத்திலே நீங்கள் தமிழகத்துக்கு தனிப்பட்ட முறையில் செய்யவில்லை என்றாலும் கூட கொண்டு வந்திருக்கின்ற அறிவியல் சார்ந்த ஆக்கப்பூர்வமான எத்தனையோ நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற நிலையிலே அவர்களோடு அணி சேர்வது தவறில்லை என்று ஒரு நோக்கத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் சொன்னது போல தேமுதிக கிட்ட போய் ரகசியமாக பேச்சுவார்த்தையோ அல்லது வேறு கட்சிகளுடைய பேச்சுவார்த்தையோ முன்னால் நடந்திருக்கலாமே தவிர இப்பொழுது ஒன்றும் நடைபெறவில்லை. இதுதான் உண்மை நிலைமை. எங்களுக்கு என்ன 100க்கு கீழே, அதாவது என்னன்னு கேட்டீங்க, கௌரவமான இடம்னா நாங்கள் வந்து உங்களை மாதிரி 150 இடம் 200 இடம் கொடுங்கன்னு கேட்க போறது கிடையாது. எங்களுடைய சக்தி எங்களுக்கு தெரியும். ஆனால் நிற்கின்ற இடங்கள் அத்தனையிலும் வெற்றி பெறுகின்ற ஆற்றல் எங்களுக்கு உண்டு. அந்த ஆற்றலை அடிப்படையாக வைத்து நாங்கள் கணிசமான இடத்தை கூட்டணிகளை பெறுவோம், வெற்றி பெறுவோம். ஜனநாயகம் தழைக்க, ஊழல் ஒழிக்கப்பட, இந்த நாட்டில் அமைதியான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க இந்திய ஜனநாயக கட்சி பாடுபடும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை, வேந்தருடைய அடிப்படை உரிமை. அதாவது இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் 2 கட்சி தான் அவங்க கூட இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் வருவார்கள், அந்த பலம் நழுவும் என்று காத்திருந்த திமுகவுக்கு ஏமாற்றம். அது முதல் தோல்வி. 2வது தோல்வி மக்கள் கொடுக்க போகிறார்கள் 2016 தோல்வி. விடுதலை சிறுத்தைகள் உள்ளடக்கிய இந்த மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, அறநூல்களே சிறந்தது வந்து பகுத்துண்டு தான். அப்போ அதிகாரம் வந்து குவிமயமாக்கக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அந்த அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணும், அந்த அதிகாரம் எல்லோருக்கும் கிடைக்கணும், எல்லா மக்களுக்குமான அதிகாரமாக இருக்கணும். அதுதான் கூட்டணி ஆட்சி. அந்த கூட்டணி ஆட்சியை இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த கூட்டணி ஆட்சி தான் இந்த தமிழகத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும். எல்லா மாநிலங்களும் இந்த கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும் என்கிற அளவிலேயே நாங்கள் இந்த கூட்டணியை எடுத்து சென்றிருக்கிறோம். ஆகவே உறுதியாக மக்கள் நல கூட்டணி இந்த 2014 ஆட்சி அமைக்கும். இன்னும் கூட்டணியே அமைக்க முடியாமல் இருக்கிற திமுக வந்து நாங்கள் அதை வந்து பொருட்படுத்தவே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு போட்டி அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் தான். ஆகவே இந்த கூட்டணி ஆட்சி தத்துவத்தோடு மது ஒழிப்போடு இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஆட்சியை வெல்வோம். நிறைவேற்றதில் இருக்கிறோம். தேர்தல் 2016 மாபெரும் வெற்றி சாத்தியமா என்ற தலைப்பில் விரிவாக பார்த்தோம். மக்கள் என்ன முடிவு செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.